18வது ஐபிஎல் சீசன் தொடங்குறதுக்கு இன்னும் 10 நாட்கள் தான் இருக்கு. ஆனா இதுவரைக்கும் ஒரு டீம் தன்னோட கேப்டன் யாரு அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டையே கொடுக்காம இருக்காங்க. அந்த அணி யாருன்னு பார்த்தோம்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணி தான். மற்ற எல்லா டீமுக்குமே ஐபிஎல்லோட ஏலம் தொடங்குறதுக்கு முன்னாடியே இவங்க தான் கேப்டனா இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தது. அதுக்கப்புறமா சில அணிகள் தொடர்ந்து தங்களோட கேப்டன் யாரு அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட அந்த தக்க வைக்கப்பட்ட வீரர்கள் பட்டியல் வெளியான சமயத்திலேயே ஒருவேளை இவர் தான் அந்த அணியோட கேப்டனா இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வந்திருக்கும். அப்படிப்பட்ட நபர் யாருன்னா அக்ஷர் பட்டேல் தான். ஏன்னா அவங்க முதன்மை வீரரா அவரை தான் தக்க வச்சிருந்தாங்க 16 கோடியே 50 லட்சம் ரூபாய்க்கு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா குல்தீப் யாதவோட பெயர் தக்க வைக்கப்படும் வீரர்கள் பட்டியலில் இடம்பெற்றிருந்தது. அதுக்கப்புறமா போரலோட பெயர் இடம்பெற்றிருந்தது. அதுக்கப்புறம் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸோட பெயர் இடம்பெற்றிருந்தது. ஸோ இவங்க தான் அவங்க தக்க வைக்கப்படும் வீரர்களா இருந்தாங்க. இதற்கு முந்தைய வரலாறு அப்படின்னு டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எடுத்துக்கிட்டோம்னா ரிஷப் பண்ட் அந்த அணியோட கேப்டனா இருந்தாரு. இந்த சீசன்ல இருந்து நான் அந்த டீமுக்கு விளையாட போறதில்லை அப்படிங்கிற அறிவிப்பை அவர் வெளியிட்டனால அவர் அந்த அணியில இருந்து விடுவிக்கப்பட்டிருந்தாரு. அந்த அணிக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பத்தி எதுவும் தெரியாது. ஆனா ஏலத்துல கலந்துக்கணும் அப்படின்னு ரிஷப் பண்ட் முடிவு பண்ணதா தான் தகவல்கள் வெளியாகி இருந்தது. அதுக்கப்புறமா ஐபிஎல் ஏலம் நடந்து அதுல ஒரு பெரும் தொகைக்கு ரிஷப் பண்ட் ஏலத்துக்கு போயிட்டாரு. அதே சமயம் இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கேஎல் ராகுல ஐபிஎல்ல ஏலத்துல எடுக்கிறாங்க. ஸோ கேஎல் ராகுலை எடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா ஒருவேளை கேஎல் ராகுல தான் கேப்டனா நியமிக்க போறாங்க, அதுக்காக தான் அவரை ஏலத்துல எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப கேஎல் ராகுல் நான் கேப்டன்சியை ஏத்துக்க தயாரா இல்லை அப்படின்னு டெல்லி அணி நிர்வாகம் கிட்ட சொல்லிட்டதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதற்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு எல்லாருக்குமே புரியும். கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் 2013ஆம் ஆண்டு தான் ஐபிஎல்ல டெபியூ ஆகுறாரு. அவர் டெபியூ ஆன அணி அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட சொந்த ஊரான ஆர்சிபியில் தான் அவர் டெபியூ ஆகுறாரு. ஏன்னா அவர் கர்நாடகாவை சேர்ந்த வீரர். ஸோ பெங்களூரு அணிக்காக தான் ஐபிஎல்ல டெபியூ பண்ணுறாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் அணியோட கேப்டனாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் லக்னோ அணியோட கேப்டனாக கடந்த 3 ஆண்டுகள் அந்த டீம் கூட பயணிச்சிருக்காரு. ஆனால் அந்த கடைசி ஆண்டு அதாவது போன வருஷம் அப்படிங்கிறது அந்த அணிக்கும் கேஎல் ராகுலுக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது பெரிய அளவில் எடுபடாமல் போயிடுச்சு. கிரவுண்ட்லேயே அந்த அணியோட உரிமையாளர் கேஎல் ராகுல் கிட்ட ஆவேசமாக பேசுகிற காட்சிகள் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அப்போவே நமக்கு தெரியும் கண்டிப்பாக அவர் அந்த டீம்லேருந்து வெளியே வர போகிறாரு அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரியே தான் அந்த டீம் கூட கண்டினியூ பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் கேஎல் ராகுலுமே ஏலத்தில் தன்னோட பெயரை பதிவு பண்ணார். அதுக்கப்புறம் தான் டெல்லி அணிக்கு வரும்போது ஓகே கேப்டன் ஏற்கனவே நிறைய அணிகளுக்கு கேப்டன்சி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறனால அனுபவம் மிக்க வீரர் அப்படிங்கிறனால இவருக்கு கேப்டன்சி கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போ கேஎல் ராகுலே தனக்கு கேப்டன்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா சொல்லப்படுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேஎல் ராகுல் என்னதான் நல்லா விளையாடினாலும் கூட இந்தியாவோட T20 அணியில் அவருக்கான இடம் அப்படிங்கிறது கிடைக்கிறது கிடையாது. டெஸ்ட் மற்றும் ஓடிஐ அணியில் மட்டும்தான் இப்போதைக்கு அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுது. அப்படியே வாய்ப்புகள் வழங்கப்பட்டாலும் அவர் மீதான விமர்சனங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதாவது எவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலுமே அவர் தொடர்ந்து விமர்சனத்துக்கு தான் ஆளாயிட்டு வராரு. ஸோ இந்த விமர்சனத்துக்கெல்லாம் அவர் பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா அது தன்னோட பேட்டிங்கை மெருகேற்றுறதன் மூலமாக மட்டும்தான் சாத்தியமாகும். ஸோ தன்னோட இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்காக தான் கேஎல் ராகுல் கேப்டன்சி அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா பேர்டனை எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறதா சொல்லப்படுது. இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா டெல்லி அணியை பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல் அப்படிங்கிறது அவங்களுக்கு கேப்டன்சியோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இப்போதைக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல் விஷயம் T20 உலகக்கோப்பைக்கு அப்புறமா அக்ஷர் பட்டேலோட ஸ்டாண்ட் அப்படிங்கிறதே பெரிய அளவில் முன்னேறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா T20 இந்தியா ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணத்தில் அக்ஷர் பட்டேலும் ஒருத்தர். ஏன்னா எந்த இடத்துல களமிறக்கி விட்டாலும் அதாவது அவர் வழக்கமாக இறங்குற இடத்துல இருந்து முன்கூட்டியே அவரை களமிறக்கி விட்டாலும் அந்த இடத்துலையும் அவர் சூப்பராக ஒரு ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸை பேட்டிங்கில் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நடந்து முடிந்த இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான T20 தொடர், அந்த தொடரில் பார்த்தோம் அப்படின்னா சூரியகுமார் யாதவ் இந்திய அணியோட கேப்டனாக செயல்பட்டார். அக்ஷர் பட்டேல் தான் வைஸ் கேப்டனாக நியமிக்கப்பட்டிருந்தார். ஸோ சர்வதேச அளவுலையும் அவருக்கான அங்கீகாரத்தை பிசிசிஐ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒருவேளை இவர் ஃபியூச்சரில் இந்தியாவுக்கான ஒரு கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ மாறுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதாவது ஃபுல் டைமாக அதிகமாக இருக்கிறனால அப்படிப்பட்ட ஒரு நபரை கேப்டன் அப்படிங்கிற ஒரு பிராண்டாக டெல்லி கேபிட்டல்ஸ் கொண்டு வராங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக பார்க்கப்படும். அதனால இந்த முறை டெல்லி கேபிட்டல்ஸ் அணியோட கேப்டனாக அக்ஷர் பட்டேல் தான் நியமிக்கப்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.